நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிருப்சன் பேசுறேன். நெறைய பேருக்கு டவுட்ஸ் என்ன அப்டின்னா, லாஸ்ட் வீக் வந்து கிளியரா நீங்க வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகும்னு சொன்னீங்க. பட் நீங்க குடுத்தது எல்லாமே செல் கால். என்ன ரீசன்னால பைன்னு சொல்லிட்டு செல் கால் குடுத்தீங்க அப்டின்னு நெறைய பேருக்கு டவுட்ஸ். அண்ட் தென் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கிளியரா நம்ம டிராப் பண்ண ப்ரொஜெக்ஷன் படி 1880 வந்துட்டு தான் புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் கிளியரா நம்ம 1880 அப்படிங்கிற ஜோன் கிட்ட வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 30 பிப் 1883 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் கிளியரா புல்லிஷ் ஆயிருச்சு. ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணது எல்லாமே ரைட் அப்படின்னு. அண்ட் தென் மார்க்கெட்ட பொறுத்த அளவுக்கு டைம் டு டைம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து கிளியரான அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட விஐபி சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறது மூலமாக எப்படி நீங்கள் ஃபாரெக்ஸில் பேசிவ் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதும் ப்ளஸ் சிக்னல்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணால் போதும். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் கோல்டு வந்து இன்னும் ஃபாலோ ஆகுமா இல்லை ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு டீடைல்டு ப்ரொஜெக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முன்னைய விட இப்போ நீங்கள் பண்ணுற சப்போர்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் தென் எனக்கு கீப் மோட்டிவேட்டடாக இருக்குது. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். அண்ட் தென் வாங்க கோல்டோட மூமெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல்டு ப்ரொஜெக்ஷனாக பார்த்துக்கலாம். கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிளியராக ஒரு ஸ்ட்ராங் பீரிஷ் ஆயிருந்துச்சு லாஸ்ட் வீக். அண்ட் தென் இந்த வாரம் அனலைசிஸ் எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போத் நம்ம வந்து பையும் பண்ண போகிறோம், செல்லும் பண்ண போகிறோம். மார்க்கெட் சைட்வேஸில் ரியாக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் இப்போ நம்ம ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை ட்ரா பண்ணி மார்க்கெட் எந்தெந்த இடத்துல நம்ம பை பண்ணணும், எந்தெந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் பையும் இருக்குது, செல்லும் இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ வீடியோவை பார்த்தா மட்டும் போதாது. நீங்கள் வந்து நான் கொடுக்குற எல்லா அப்டேட்ஸும் விஐபி சேனலில் இருக்கும். அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டைம் டு டைம் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியரான அப்டேட் கிடைக்கும். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் 1 day டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங் செல் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்கன்னா 2068. அதோட கனெக்டிங் நோட் பார்த்தோம் அப்படின்னா 1960 ஒரு கிளியராக ஒரு மார்க்கெட் வந்து நமக்கு செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நம்ம செல் ட்ரெண்டில் ட்ராப் பண்ணியாச்சு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ராப் பண்ணால் எங்கெந்த இடத்துக்கு மார்க்கெட் கிளியராக போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1905 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக ட்ரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1930 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து மேலே இருக்கிறது, சப்போர்ட் ஜோன் வந்து கீழே இருக்கிறது. அதே இது மார்க்கெட் இன்னும் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நமக்கு எந்த லெவலுக்கு போகும்னா நமக்கு அடுத்தபடி இருக்கிற சப்போர்ட் ஜோன் வந்து 1860. ஸோ இது வந்து நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அண்ட் தென் இது வீக்லி சப்போர்ட்டும் கூட. மார்க்கெட் ஈவன் இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக ஒரு 1 yearலேருந்து 8 months லோவாக இருக்கிற 1807 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோன். ஸோ இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தெளிவாக ட்ரா பண்ணிக்கிட்டால் தான் நம்ம நண்பர்களுக்கும் சரி புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெளிவாக புரியும். ஸோ அந்த வேலையை நம்ம முதல்ல முடிச்சிடலாம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா R1 ரெசிஸ்டன்ஸ் ஒன் RES அட் ஒன்று வந்து 1900 1905 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது நம்ம வந்து ரெட் கலரில் இது பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். அண்ட் தென் நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக்லேருந்து பிரேக் பண்ண ஜோனு 1930. ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 1930 அப்படிங்கிறது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. சப்போர்ட் ஜோன் வந்து நமக்கு லோவாக இருக்கிறது வந்து 1860. இது வந்து நம்ம சப்போர்ட் 1 SUPன்னு கூட வச்சுக்கோங்க. சப்போர்ட் 1 வந்து 1860. நமக்கு ரெண்டாவது சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு 1800 வரைக்கும் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1810 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். 2 வந்து 1810. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1810 வந்தால் மார்க்கெட் வந்து கிளியராகவே புல்லிஷ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக ட்ரா பண்ணணும். அதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடலாம்.
மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் கிளியர் டவுன் ட்ரெண்ட். ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வாரம் வந்து 2 மூமெண்ட் இருக்குது அப்படின்னு. என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு கிளியரான ஃபால் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து செல் ப்ரொஜெக்ஷன், ரெண்டாவது பை ப்ரொஜெக்ஷன். செல் எதனால் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவேன். அண்ட் தென் பை எதனால் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுவேன். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு ஷார்ட் ஆக போகுது. இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகாது. நம்ம ரீசெண்டாக இருக்கிற ரெசிஸ்டன்ட் 1 அப்படிங்கிற ஜோன் 1904 அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துட்டு மார்க்கெட் கிளியராக ஃபால் ஆகும். அதோட டார்கெட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1854 வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக போகும். லேட்டர் நமக்கு 1810 வரை கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு மார்க்கெட் எப்போ 1855 வருதோ அந்த இடத்துல நமக்கு ஃபண்டமெண்டலாக ஏதாவது நியூஸஸ் வந்துச்சுன்னா கிளியராக பிரேக் ஆகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஃபண்டமெண்டலாக எந்த நியூஸஸும் வரல, டெக்னிக்கலாக மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா கரெக்டாக நமக்கு 1852 மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிரும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து 1904 பை எடுக்கிறோம். அதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 1930. அதோட டார்கெட் ப்ரைஸ், ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1855. இப்போ வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டோம். என்ன ரீசன் அப்படிங்கிறத இன்னும் பக்காவாக பார்க்க போகிறோம். முதல் ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு அப்டேட். மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபால் ஆகும். இன்னொரு விஷயம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக செல் ட்ரெண்டில் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஃபால் ஆக போகுது. அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபேக் ஆன புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ செல் ட்ரெண்டில் ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது. அதுதான் முதல் ரீசன். ஸோ நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப், அதுதான் நம்ம வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ரீசன். அது கண்டிப்பாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் நான் சொல்லும்போது என்கல்ஃபிங் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பின்னிங் டாப் டவுன் ட்ரெண்டில். ஸோ இது வந்து நம்மளோட மேஜர் ரீசன் கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு. அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு சப்போர்ட் ஜோன் 1905 அப்படிங்கிற சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆன ரீஜன்லேருந்து மேலே போயிட்டு பிரேக் பண்ண ஜோனை டச் பண்ணிட்டு கிளியராக ஃபால் ஆகும். ஸோ இதுதான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நடக்க போகிற ரீசன். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிளியராக சொல்லியிருந்தேன்ல, ஒரு பிரேக் அவுட், இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அதை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். பிரேக் சப்போர்ட் அட் 1900. ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். இதை ஒயிட்டில் மென்ஷன் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு ரீசன் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எப்போவுமே கிளியராக பாருங்கள், ஒரு அப்பு ஒரு புல்லிஷில் இருந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு, ஒரு புல்லிஷ், ஒரு ஃபால், ஒரு புல்லிஷ், ஒரு ஃபால், அகெயின் வந்து புல்லிஷ் ஆகும். ஸோ நம்ம ட்ராப் பண்ணியிருக்கிற செல் ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்பவே கரெக்டு. டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து எப்போவுமே ஃபால் நோக்கி தான் போகும். நம்ம டவுன் ட்ரெண்டில் ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் கிடச்சிருக்கு. அண்ட் தென் மேஜராக ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டு ரீசனால் வந்து கோல்டு வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆக போகுது. அதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1856. அதோட டிபி வந்து 1856. அண்ட் தென் அதோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஹை டிபி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 1930 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன். ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து கிளியராக ஃபால் ஆகிறதுக்கான ரீசன். இது ஃபால் ஆயிடுச்சு, அதாவது நான் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா
மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ அது எப்படி புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக தெளிவாக லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த சப்போர்ட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பை ப்ரொஜெக்ஷன் கிடையாது. as usual மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மார்க்கெட் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நமக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இப்படி ஒரு பீரிஷ் கேண்டில் விழுந்து இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துடும். ஸோ மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ட்ராப் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படி ஃபால் ஆகி இந்த ஜோனுக்கு வந்துடும். ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் மாதிரி இல்லை, இருந்தாலும் நான் ட்ராப் பண்ணி காமிச்சிக்கிறேன். இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டோட பை ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பை அப்படிங்கும்போது நம்ம வந்து கிளியராக ஒரு லாங் பொசிஷன் போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு பை எடுக்கலாம். அதோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து அதோட ட்ரெண்ட் லைனாக இருக்கிற 1849 அப்படிங்கிறதோட ட்ரெண்ட் லைன். ஸோ விக்கு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால 1030 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம என்ட்ரி எடுத்த ஜோன் 1905 கூட வச்சுக்கலாம். அங்கே இருந்து மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். இது வரைக்கும் நம்ம 1947 வரைக்கும் நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக வச்சுக்கலாம். அதோட ப்ரொஜெக்ஷன் என்னவாக இருக்குன்னா, நம்ம லாஸ்ட் வீக் நம்ம செல் ப்ரொஜெக்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபால் ஆகும். ஒரு சப்போர்ட்டை அண்ட் ஒபே பண்ணி ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி மார்க்கெட் அகைன் ஒரு ஹையாக இருக்கிற ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் சத்தியமாக போயிடும். அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. அண்ட் தென் அகெயின் ஒரு முறை சொல்கிறேன், நம்மளோட பை ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு செல் வந்து இந்த இடத்துலேருந்து எடுப்போம். அதோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 1152, ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து 1930 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு. அதே இது மார்க்கெட் இந்த ஜோன் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்மளோட மார்க்கெட் வந்து கிளியராக வந்து ஒரு லாங் போகும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு பை எடுத்து நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸை 1905 வச்சுக்கலாம். அந்த ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1930, ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1837 30 வரைக்கும் அக்யூரேட்டாக வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். அதோட நம்ம பாத்வேயும் ட்ராப் பண்ணி காமிச்சிடலாம். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகி ஒரு ஃபால் ஆகி அகைன் ஒரு புல்லிஷ். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸில் இந்த வீக் ரியாக்ட் ஆக போகுது. ஸோ வந்து டைம் டு டைம் வந்து ட்ரெண்டு மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நம்மளோட விஐபி சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பேசிவாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து 1837. அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்த ஜோன் டார்கெட் ப்ரைஸ் வந்து 1905. அண்ட் தென் என்ன ரீசன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. மார்க்கெட் வந்து கிளியராக புல்லிஷ் ஆகும்னு சொல்லிட்டேன். என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளியராக இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன். சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. மேஜர் சப்போர்ட் MAJR மேஜர் சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் வந்து 1852 சப்போர்ட்டிங் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்ததும் கிளியராக வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு க்ரீன் கலரில் வச்சுட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எந்தெந்த இடத்துல வந்தால் புல்லிஷ் ஆகும், எந்தெந்த இடத்துல வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு இந்த வீக் மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸில் தான் மூவ்மெண்ட் ஆக போகுது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் லாஸஸ் இல்லைனாலும் சேஃபாக உங்களோட கேபிட்டல் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில் போய் பாருங்கள். வெனஸ்டே நமக்கு நியூஸஸ் இருக்குது, தேர்ஸ்டே இருக்குது, ஃப்ரைடே இருக்குது. ஸோ ஃபெட் நியூஸும் இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே அதிகமாக மூவ்மெண்ட் ஆகிறது பாசிபிள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பேசி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அனலைசிஸ் வீடியோவில் உங்களே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.